நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் டக்குன்னு உங்களை ரீச் ஆகும். நீங்களும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வீடுங்கிறது மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கனவாக இருக்கும். சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க, சில பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் வீடு கட்டியும் போக முடியாத நிலைமை இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வீடு குறித்த நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதை நமக்கு தீர்க்கிறதுக்காக தான் நம்ம கூட ஜோதிட ஆசிரியர் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் இணைந்திருக்காங்க. அவர்கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போலாமா நிகழ்ச்சிக்குள்ள? வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ரிஷப ராசியை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க எந்த திசையில வீடு இருக்கணும், எப்போ அவங்க வீடு வாங்குவாங்க, இல்ல அவங்க ரூம் எல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம நேயர்களுக்கு இருக்கும், ரிஷபராசி நேயர்களுக்கு. அந்த சந்தேகத்தெல்லாம் இன்னைக்கு நீங்க தீர்த்து வைக்க போறீங்க. அதாவதுரா காலபுருஷன் ராசிக்கு 2ஆம் இடம் ரிஷபராசி. நம்ம ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையை எப்படியாச்சும் கடின முயற்சி மூலமாக நான் வீடு வாங்கிடணும்னு ஒரு ஆசையில் இருக்கிறவங்க தான் நம்ம ரிஷபராசி. வைராக்கியம், ரொம்ப வைராக்கியம். எவ்வளோ வேலை கொடுத்தாலும் சரி அதை உயிரை கொடுத்து வேலை பார்த்து அந்த வேலை பார்த்த காசை வச்சு நான் சொந்த வீடு கட்டணும். அவங்களுக்கு பூர்வீக வீடு இருந்தால் கூட தனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணுங்கிற ஒரு ஆசையில், ஒரு வெறியில், ஒரு 50 கிலோ தூக்க வேண்டிய இடத்துல 100 கிலோ தூக்கி கூட சுமந்து நான் என் பிள்ளைகளுக்கு வீடு வாங்கி கொடுத்துருவேன் அப்படிங்கிற வெறித்தனமாக போராடுற ராசி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ஆமாம், அவங்களெல்லாம் வந்து அடிச்சுக்கிறே முடியாது. வேலையில் அவங்கள அடிச்சுக்கிற யாராலையும் முடியாது. அவ்வளோ ஒரு விசுவாசமாக வேலை வைப்பாங்க. அப்படிப்பட்ட ரிஷப ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னா, கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், மிருகசீஷ நட்சத்திரம். நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி மிருகசீஷ நட்சத்திரம் அப்படின்னாலே மிக பேய்களுக்கு பிடிச்ச நட்சத்திரம் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே மிருகசீஷ நட்சத்திரம் தான் முருக பகவானுக்கு உகந்த நட்சத்திரம். முருக பகவானுக்கு உகந்த நட்சத்திரம். ஆமா, செவ்வாயோட நட்சத்திரங்க. செவ்வாய். ஒருத்தன் வெற்றி பெறணும்னா கூட மிருகசீஷ நட்சத்திரக்காரங்களை கூட வச்சுட்டா கட்டாயமா வெற்றி, 100%. ஏதாவது ஒரு போட்டிக்கு போகிறாந்தாலும் சரி, இல்லை ஒரு முக்கியமான இடத்துல போய் பிரச்சனையை சமாளிக்கணும்னா நம்ம ரிஷபராசியோட மிருகசீஷ நட்சத்திரக்காரங்களை கூட்டு போனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு அது எந்த ராசிக்காரனாக இருந்தாலும் சரி அவன் வெற்றி பெறுவாங்கிறது உண்மை. நீங்க வேற எப்படி சொல்லிட்டீங்க, எல்லாரும் நீ ரிஷபராசியை தேட ஆரம்பிச்சிருவாங்க. ரிஷபராசியில மிருகசீஷ நட்சத்திரத்தை தேடணும், தேட ஆரம்பிச்சு. கண்டிப்பா அவங்களுக்கு அவ்வளவு தூரம் வில் பவர் இருக்கு. அதாவது என்னன்னா பயப்பட மாட்டாங்க. ரிஷபராசினாலே சந்திரனுடைய ஒரு குளுமையான ஒரு பகுதி. ஏன்னா சந்திரன் இங்கே தான் உச்சம் பெறுகிறார். ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல தன்னுடைய தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்காம தான் கூட வர்றவங்களுக்காக எதையும் செய்ய ஆற்றல் கொண்டவங்க தான் நம்மளுடைய மிருகசீஷ நட்சத்திரக்காரங்க. இப்போ அவங்க எப்படிலாம் வீடு வாங்குறதுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி? இப்போ நம்மளுடைய ரிஷபராசினியர்கள் டோட்டல் நம்ம நட்சத்திரத்தை வச்சு பொதுவாக சொன்னோம். ஆனால் டோட்டலாகவே ரிஷப ராசிக்கு இல்லை ரிஷப லக்னத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராசிக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் வரும். சிம்மம் வந்து நம்மளுடைய சூரிய பகவானுடைய இடம். அப்போ கிழக்கு சார்ந்த பகுதிகள் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பது உண்மை. வெற்றியை தேடி கிழக்கு. அவங்க கிழக்கு பகுதியில் மட்டும் வீடு கட்டினால் அல்லது கிழக்கு பகுதி சார்ந்த இடங்கள்ல அவங்களுடைய அலுவலகமோ அல்லது வாடகை வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த வீடு வாஸ்து ரீதியாக பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கிழக்கு பகுதியில் இருக்குங்க, உள்ளமைப்புலாம் ஏதாச்சும் தேவையில்லாத உள்ளமைப்புலாம் சரியில்லாமல் இருந்தால் அவங்களால ஓரளவுக்கு தான் சமாளிக்க முடியும். வர்ற காசு வாங்கி பையில் வைக்கவங்களையும் சடக்குன்னு காணாமல் போயிடும், அது உண்மை. அதே இது வந்து கிழக்கு பகுதியில் இருந்து வாஸ்து அமைப்பு உள்ள பர்ஃபெக்டாக உள்ள வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கட்டாயமாக வீடு கட்டக்கூடிய யோகம் உறுதியாக உண்டு. இல்லை நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் அவங்களுடைய தகப்பனார் வழி சொத்துக்கு கொஞ்சம் போராடி வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். போராடி வாங்க வேண்டியது. ஆமாம், ஈஸியாலாம் வாங்க முடியாது. ஏதாவது ஒரு போராட்டத்தை சந்திக்கணும். ஒன்று பங்காளி சண்டையாக இருக்கும், இல்லாட்டி கூட இருக்க சகோதர சகோதரிகள் கூடயே சில நேரத்தில் ஒரு பிரச்சனை, ஒன்று அவங்க அப்பா வீட்டு உறவுமுள்ள சண்டை வரும், இல்லாட்டி இவங்களுடைய சகோதர சகோதரிகளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு விவாதங்கள் வந்து அந்த பத்திரத்தை முடிக்கும் போது கொஞ்சம் விவாதங்கள் பண்ணி விட்டு கொடுத்து போய் அப்படி தான் முடியும். விட்டு கொடுத்து போகிறது நம்ம ரிஷபராசியாக தான் இருப்பாங்க. என்னென்னா ஒரு ஒன்றும்ல ஒரு 5 ஏக்கர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 ஏக்கரில் ஒரு 2 பேர் இருக்காங்க கூட இருக்காங்கன்னா நீ ஒரு 2 வச்சுக்கோ, நான் 1 ஏக்கர் மட்டும் வச்சுக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா விட்டு கொடுத்து வாங்கிடுவாங்க. அங்கே போய் முரண்பாடான கருத்தை தான் தெரிவிக்க மாட்டாங்க. ஸோ அது இவங்களோட இயல்பான தன்மை. விட்டு கொடுத்து போகிறது, அதிகமாக மற்றவங்க பாரத்தை சுமக்கிறதெல்லாம் நம்ம ரிஷபராசிக்கு அப்படியே பொருள். இப்போ நம்ம கிழக்கு திசையில அவங்களுக்கு ராசியான திசைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நிறைய பேருக்கு சொந்த வீடு வேற திசையில இருக்கும். இப்போ அவங்க எப்படி உடனே கிழக்குக்கெல்லாம் மாற்ற முடியாது, அந்த திசையில தான் வாசல் இருக்கணும்னு அமைஞ்சிருக்கும். ஸோ அவங்க எப்படி அவங்களுக்கு பாதுகாத்துக்கிறது? இப்போ வந்து அவங்க இன்கேஸ் வந்து அவங்களுக்கு ரிஷபராசி இல்லை,
சாரி ரிஷபராசி, அவங்க ரிஷபராசியாக இருக்காங்க, ஆனா கிழக்கு திசை அவங்களுக்கு கிழக்கு திசையில் இல்லை நீங்கள் கேட்குறீங்க. அப்படி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி அல்லது கணவன் யாராச்சும் கிழக்கு திசை, அதாவது கிழக்கு அவங்களுக்கு பொருந்து தான் பார்க்க சொல்லுங்க. அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி கேள்வி தப்பாக சொல்லிட்டுடா, சாரிடா. இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து ஓகே, அதாவது ரிஷபராசிக்காரங்க இருக்குது இப்போ வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு வடக்குலேயோ இல்லை ஒரு மேற்குலேயோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கேட்குற மாதிரி. அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அந்த திசை பொருந்து தான் பார்க்கணும். அவங்களுக்கு ஏதாச்சும் அந்த திசை பொருந்துச்சுன்னா தாராளமாக என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு அவங்களால சமாளித்து வர முடியும். அதை தாண்டி அவங்களுக்கும் அந்த திசைகள் பொருந்தவில்லை என்றால் என்ன பண்ணணும்னா கட்டாயமாக அவங்களுடைய வீட்டின் முன்பகுதியில் சூரிய பகவானுடைய பின்பம் உள்ள ஏதாவது இமேஜஸ் வைக்கணும். இமேஜஸ் ஆமாம், சூரிய பகவான் இப்போ வந்து பிக்சர் நம்ம நெட்டில் போட்டாலே சூரியனுடைய பிக்சர் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த சார்ந்த பிக்சர் வந்து கரெக்டாக ஃப்ரண்ட் வியூவில் வச்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா சூரியனுடைய கதிர்வீச்சுகள் நம்ம வந்து சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சிறப்பான செயல்பாடுகள் உறுதியாக ஏற்படும். அதே போல் மாதத்துக்கு ஒரு நாள் இவங்க வந்து சிவன் கோயிலில் போய் எலுமிச்சம்பழம் வில்வ இலை கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தையும் வில்வ இலையும் நம்மளுடைய பூஜை ரூமில் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வீட்டில் எந்த திசையில் இருந்தாலும் நம்ம ரிஷபராசிக்காரங்க பாதிப்படையாமல் கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும், பயணிக்க முடியும். ஆமாம், இப்போ வந்து ஒரு தெற்கு திசையில் உட்காந்துருக்காங்க இல்லை வடக்கு திசையில் உட்காந்துருக்காங்க, அதனால் அந்த வாஸ்து பிரச்சனை இருக்குது. அவங்க கிழக்கு போகணும்னு ஒரு ஆப்ஷன் சொல்கிறோம், போக முடியலன்னு தவிக்கிறாங்க. போகிறதுக்கான ஆப்ஷன் இதை யூஸ் பண்ணாங்கன்னா மனசார வந்து கிட்டத்தட்ட 9 மாதங்கள் அவங்க ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமை அவங்க போய் கரெக்டாக திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில், திருவாதிரை நட்சத்திரம் மெயினாக வந்து அவங்க திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் அவங்க போய் கரெக்டாக போய் சிவன் கோயிலில் போய் வில்வ இலை அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த வில்வ இலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து இவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க கிழக்கு சார்ந்த பகுதியில் வீடு கட்டுவதற்கான அமைப்பு ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும், உறுதியாக ஏற்படும். அதனால் மனசார பண்ணணும். இந்த வழிபாடு அப்படிங்கிறது இருந்தாலும் சரி, ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, மனதார செய்தால் இறை அருள் முழுமையாக கிடைக்கும். சொல்கிறாங்க ஏதோ செய்வோம் அப்படின்னு ஒரு மன கான்செப்டில் பண்ணாங்கன்னா அவங்க இறைவன் என்ன பண்ணுவார், வர்றியான் ஏதோ செய்வோன்னு ஒரு சின்னதாக கொடுப்பாரு. முழு மனதோட அப்படியே போய் காலடி பிடிச்சி நின்னாங்கன்னா இவங்களுக்குரிய விஷயம் இயற்கையாகவே கிரகம் கொடுத்துரும். இப்போது சில ராசிக்காரர்கள் இருப்பாங்க, அவங்க வீடு கட்டியிருப்பாங்க, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அவங்களால போக முடியாமல் இருந்திருக்கும். இல்லை புது வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க, அது போக முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் அவங்க கிழக்கு திசையில் தான் இருந்திருப்பாங்க, ஆனால் வாங்க முடியாமல் இருந்திருக்கும். அதுக்கு எதெல்லாம் காரணமாக இருக்கலாம்? கிழக்கு திசையில் இருந்து வாடகை வீட்டில் இருந்து அவங்களால போக முடியாத ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வடகிழக்கு மூலையில் பிரச்சனை இருக்கும். வடகிழக்கு மூலை கரெக்டாக அவங்க வாஸ்துல வடகிழக்கு மூலை பிரச்சனை இருந்தால் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சியில் தடை ஏற்படும். அப்போ அந்த தடையை நீக்குவதற்கு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ வில்வ இலை அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பழமும் வில்வ இலையும் வாங்கிட்டு வந்து அவங்க பூஜை ரூமில் வச்சு கரெக்டாக 9 மாதங்களும் பூஜையில் தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவங்க வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவங்களுடைய வாஸ்து பிரச்சனையும் சால்வ் ஆகும். அவங்க புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியும் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். இப்போ நம்ம மற்ற ராசிக்கு நீங்கள் சொன்னீங்க, இப்போ ரிஷப ராசிக்காரர்கள் எந்த கோயிலுக்கு போகணும்? அப்போ திருச்செந்தூர்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி ஒரு கோயில் சொல்லிவிடுங்க. இவங்க திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் வருவது மிகப்பெரிய சிறப்பு. திருவண்ணாமலை இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி திருச்செந்தூரில் அலை மோதுகிறதோ, நம்ம மக்கள் கூட்டம் அதிகமாக அலை மோதுதோ, அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் வந்து நம்ம திருவண்ணாமலை தான். இப்போ திருப்பதிக்கு ஈக்குவலாக நாங்கள் வெற்றி பெற போகிறோங்கிறத நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது யாருக்கு ரொம்ப ரொம்ப பொருந்துன்னா நம்ம ரிஷபராசினியர்களுக்கு பொருந்தும். ரிஷபராசிக்காரர்கள் வந்து திருவண்ணாமலைக்கு போயிடணும். கிரிவலம் கட்டாயமாக மாதத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போனார்கள் என்றால் அவர்களுக்கு உறுதியாக சொந்த வீடு அமையும் என்பது உண்மை. இப்போ சொந்த வீடு சின்னதாக இருந்தால் கூட பெருசாக கட்டுற மாதிரி வீடு வாய்ப்புகள் வந்து திருவண்ணாமலைக்கு செல்லும் போது கிடைச்சிடும். நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். 100% திருவண்ணாமலைக்கு அவங்க நம்பிக்கையோடு போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உறுதியாக வீடு கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாரும் இந்நேரமே திருவண்ணாமலைக்கு பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நேயர்கள். ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி ஐயா. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.